Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது ரீசன்ட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது Monetization YouTube பார்ட்னர் புரோகிராம்கான மினிமம் எலிஜிபிலிட்டில முக்கியமான ஒரு விஷயமா இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் and 4000 வாட்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த டைம் லிமிட் வந்து கிடையாது. அதை எப்பனாலும் ரீச் பண்ணிக்கலாம். சேனலுடைய டோட்டல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும். அதுல வந்து எந்த இயர்லனாலும் நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே அதை வந்து ரீச் பண்ணிக்கலாம் அந்த எலிஜிபிலிட்டி வந்து. மத்தபடி நமக்கு வாட்சர்ஸ் தான் லாஸ்ட் 365 days லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மந்த் கிட்ட நமக்கு வந்து தேவைப்படும். அந்த 12 மந்த்துக்குள்ள நம்ம ரீச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இதுல மேஜரா நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம வந்து வாட்சவர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு லைக் வந்து இந்த 4000 வாட்சவர்ஸை 1 இயர்க்குள்ள ரீச் பண்ணலன்னா நம்மளுடைய சேனல் அவ்வளவுதானா, நம்மளுடைய சேனல் டெலிட் பண்ணிடலாமா இல்ல டெலிட் ஆட்டோமேட்டிக்கா ஆகிருமா, அதுக்கடுத்தது வந்து சேனலை வந்து 1 இயர்க்கு அப்புறமும் கண்டினியூஸா நம்மளால ரன் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம்னா அது வந்து அப்லோட் பண்ற டேட்ல இருந்து 1 இயர் கணக்காகுமா இல்ல சேனல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா அதுல இருந்து கணக்காகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து வந்துச்சு. இந்த ஒரு வீடியோல ஒன் பை ஒன்னா இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். குறிப்பிட்ட வந்து வாட்சவர்ஸ் அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் வாட்சவர்ஸா இருக்கட்டும் யூடியூப்ல நம்ம எப்ப வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து எப்ப வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் நம்மளுடைய சேனலை மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டிஸ் ரெக்யர்மென்ட் மட்டும் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல்லையும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கைஸ், மேஜராக இருக்கக்கூடிய கொஸ்டின்ல முக்கியமான ஒரு கொஸ்டின், ஆஃப்டர் 1 இயர் சேனல் வந்து டெலிட் ஆகுமா இல்லை நம்ம சேனல் வந்து டெலிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. அப்படி பண்ணவே தேவையில்லை. உங்களுடைய சேனலை இன்னும் கூட கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக அந்த சேனலை இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக கொண்டு போங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 1 இயர் வந்து உங்களுடைய சேனல் வந்து வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அடுத்தும் கூட உங்களுடைய சேனலை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். வாட்சவர்ஸ் எப்போ வேணாலும் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்டு இந்த அளவு தான் டைம் பீரியட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம வந்து மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனா சேனல் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த சேனலை கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணலாம். மானிட்டைசேஷனும் எனேபிள் பண்ணலாம். பட் வாட்சவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி 12 மந்த் லாஸ்ட் 12 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸாக்டா ஒரு டிராயிங் மூலியமா உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. சின்ன ஸ்கிரீன் வீடியோல அதை வந்து பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன் பை ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இதில் வந்து இதுதான் ஜனவரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதில் வந்து டிசம்பர் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த மாதிரி மந்த் வருது. இதில் இடையிலையும் கூட நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜனவரி இப்போ வந்து 1னே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 30 வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து லிமிட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ்க்கான டோட்டல் அந்த டைம் பீரியட் அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வாட்சவர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி 4000 வாட்சவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு குறிப்பிட்டு வந்து இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாப்புலர் வீடியோ வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லைக் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாப்புலர் வீடியோ வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது டிசம்பர் கிட்ட வரும்போது இதில் வந்து பாப்புலர் வீடியோ ஜனவரி மந்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது ஒரு 10,000 15,000 போயிருந்தாலும் பரவாயில்ல. பட் ஓரளவுக்கு அது வந்து வியூஸ் போயிருக்கு, அதுதான் அதிக வாட்சவர்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு இன்னும் வாட்சவர்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த வாட்சவர்ஸ் இந்த பாப்புலர் வீடியோக்கான வாட்சவர்ஸ் வந்து உங்களுக்கு கேள்விக்குறியாயிரும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு வேளை ஜனவரி மந்த் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். இதற்கான வாட்சவர்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு இடையில ஏதாவது ஒரு மந்தில் நீங்கள் வந்து லைக் வந்து மார்ச் இல்லைனா ஏப்ரல் இந்த மாதிரி மந்தில் எதுவும் பாப்புலர் வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுத்த ஏப்ரல், மே, மார்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரீஸ் ஆகிடலாம். ஸோ அதை தவிர்த்து அந்த மந்தில் வந்து இருக்கக்கூடிய வாட்சவர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. ஸோ 1 இயர்க்கு அப்புறமும் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் அடுத்து நீங்கள் ஒரு நாள் ஆனாலும் இந்த ஒரு நாள் வந்து கம்மியாகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய சேனலில் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ வந்து இன்னிலேருந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை எடுக்கிறீங்கன்னா அந்த நாள்லேருந்து அப்லோட் பண்ணும்போது அந்த நாளில் கரெக்டாக அதுக்கு அடுத்த வருஷம் முடியுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த மந்தில் அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண அந்த டேட்டில் உள்ள வாட்சவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்க டெய்லி வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1 இயர்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் 6 மந்த் இல்லைனா 7 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கெயின் பண்ணிடலாம். வாட்சவர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி வீடியோஸ் பண்ணிங்கன்னா குயிக்காகவே கெயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம்.
ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஏப்ரல் மந்த் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். ஏப்ரல்னு நீங்கள் பாப்புலர் வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து ஏப்ரலில் மே மாதம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் லைக் இதில் உள்ள ஏப்ரலில் உள்ள பாப்புலர் வீடியோ வந்து போயிடும். ஸோ பாப்புலர் வீடியோ பண்ணல, அது வந்து ரெகுலரான ஒரு வீடியோ தான் இருக்குது, லைக் ரொம்ப கம்மியான வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து கம்மியாக போகிறதில்ல, கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ எந்த மந்தில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து அதிகமான வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் குயிக்காக ரீச் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்ச் ஹவர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி நமக்கு கண்டிப்பாக வந்து 12 மந்த் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பட் அது வந்து குறிப்பிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தோ இல்லைனா வீடியோ க்ரியேட் பண்ணுறதுலேருந்தோ 1 மந்த் அந்த 12 மந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. 12 மந்த் அப்படிங்கிறது எங்கே வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட்டு 365 நாளை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த 365 நாளில் இந்த 4000 மணி நேரம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ எக்ஸாக்டாக எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் மானிட்டைசேஷன் டேப். ஸோ அதில் டிக்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் லைக் வந்து அதில் வந்து டிக்ரீஸும் ஆகலாம் இல்லைனா இன்க்ரீஸும் ஆகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லைக் வந்து அதையே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வீடியோ டெலிட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு ப்ரைவேட் பண்ணுறீங்க, அன்லிஸ்டட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கூட குறையன்னு வரலாம். பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய அந்த மானிட்டைசேஷன் ஐக்கான் கொடுத்து ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். அது குறைய வந்தாலும் சரி கூட வந்தாலும் சரி. ஸோ அதை மட்டும் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அது போக எனக்கு வந்து எப்போவுமே கிளியராக வாட்ச் ஹவர்ஸ் இதுதான் அப்படிங்கிறத ஷோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் செக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த செக்ஷனில் தான் நீங்கள் அப்ளையும் பண்ணுவீங்க. ஸோ ரெகுலராக அதை மட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இந்த சின்ன டிராயிங் மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டினையும் சொல்கிறேன். அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து ஒரு 12 மந்த்தா இல்லைனா நம்ம வந்து ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற டேட்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு 12 மந்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற டேட்ல இருந்து ஆரம்பிச்ச லாஸ்ட் 12 மந்த் தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ பெருசாக அதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். பட் ஒரு 1 இயர் ஆகிருச்சு, 1 இயருக்கும் மேலே ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீவியஸாக எந்த இயர்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த குறிப்பிட்டு குறைஞ்ச நாட்களில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம். மற்றபடி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்கீங்க, மேக்ஸிமம் டெய்லி வீடியோஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரொம்பவே குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டியை வந்து ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு வந்து சேனலில் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லைனா ஒரு 1 இயருக்கு முன்னாடின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதை ரெகுலராக வந்து எதுக்காக நிறைய பேர் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லைனா குறிப்பிட்ட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால வந்து யூடியூப்ல நம்மளுடைய சேனல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும். இது வந்து நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அது போக அந்த சேனலை வந்து இன்னும் கூட நம்ம வந்து கண்டினியூஸா கொண்டு போகலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து குறிப்பிட்ட ஆக்டிவ்ல இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கூட ஆக்டிவ்ல வரலாம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்க ரெகுலரா கொடுக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி அதற்கான ஆடியன்ஸ் வந்து பில்ட் ஆகலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸில் இருக்கக்கூடிய மேஜரான டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 12 மந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பாப்புலர் வீடியோ வந்து நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நடக்கக்கூடியது. ஏன்னா என்னுடைய கேமிங் சேனல்லையும் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் என்னுடைய சேனல் வந்து நான் விட்டதுக்கப்புறம் லைக் இந்த சேனலில் நான் ரெகுலராக கண்டென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வந்து நிறைய பாப்புலரான வீடியோவாக மாற ஆரம்பிச்சிது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே அந்த பாப்புலர் வீடியோ எல்லாத்துலேயுமே இருந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதில் உங்களால் கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சேனல் கிரியேட் பண்ணாலும் சரி, நான் அதுக்கு
அடுத்து எத்தனை சேனல் கிரியேட் பண்ணாலும் சரி அதில் ரெகுலராக கொடுங்க உங்களுடைய கண்டென்ட்டை. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.